ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக இரட்சகராம் நம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றவை. அதனால்தான் இந்த ஆராதனை. ஒவ்வொரு வருடமும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று இந்த மும்மணி தியான ஆராதனைக்கு வருகிறோம். வார்த்தைகளை கேட்கிறோம், செல்கிறோம், அவ்வளவுதான். இப்படிப்பட்டவர்கள் யார்? இந்த 7 வார்த்தைகளை மன்னிப்பு, ரட்சிப்பு, அன்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு என்று 7 பூக்களாக சித்தரிக்கிறபடி வெறும் வார்த்தை பூவாக நினைத்து முகர்ந்து பார்த்துவிட்டு பின் அந்த வாசத்தையே, அதாவது வார்த்தையை மறந்து விடுகிறோம். இது ஒரு ரகம். சிலர் இந்த ஒரு நாள் மட்டும் இந்த வார்த்தை வாசத்தை சுமந்து பரிசுத்தமாயிருப்பார்கள், பின் மறந்து விடுவார்கள். இது ஒரு ரகம். அடுத்து, கேட்ட வார்த்தைகளின்படி மன்னிக்கும் பண்பு, ரட்சிப்பை வாஞ்சிக்கும் உள்ளம், தாயை அரவணைக்கும் அன்பு, கர்த்தரின் அன்பிற்காக கதறி ஜெபிப்பவராய், அவர் தாகம் தீர்ப்பவராய், அவர் நமக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி முடிப்பவராய், இறுதியில் அவர் கரத்தில் நமது ஆவியை ஒப்புவிக்கும் வண்ணம் தகுதி உள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிக்கிறோமா? இப்படிப்பட்டவர்கள் இந்த 7 வார்த்தை பூக்களை முகர்ந்தது மட்டுமின்றி தன் இருதயத்தில் சூட்டி கொண்டு செல்பவர்கள், வாழ்நாள் முழுதும் மனம் வீசுபவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? சிந்திப்போமா?